Vanakkam, Vandanam, Susmantanam. Assalamu alaikum to all the Tamil peoples all over India, Tamil Nadu, worldwide. நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது தீயின் சுவடுகள். தீயின் சுவடுகளில் பார்க்கும்பொழுது இந்தியாவில் குறிப்பாக தமிழகம் எங்கே பார்த்தாலும் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்டமான சின்ன ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறேன். என்ன அப்படின்னா இந்த திருநாய்களுடைய அட்டுழியம். இப்போ திருநாய்கள்னா நிறைய ஒரு வெக்ககேடான விஷயம் என்னன்னா, நம்ம போகிற தெருவில் நம்ம பார்த்த நாயை நம்மளை பார்த்து குலைக்கிற அளவுக்கு திருநாய்கள் பெருகி போச்சு. அது எவ்வளோ ஒரு மானக்கேடான செயலாக இருக்குன்றது நம்பூச்சி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதோட இது என்ன இது நாயை பற்றி பேசுகிற அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த நாயினால லட்சக்கணக்கான பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. திருநாய் கடிக்கப்பட்டு இந்தியாவோட கணக்கெடுப்பு படி அதில் 20க்கும் மேற்பட்ட, நான் சொல்கிறது என்னுடைய கணக்கு ஒரு தோராயமான கணக்காக இருந்தாலும் அக்யூரேட்டு கணக்கை பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எண்ணிக்கை அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துருக்காங்க. என் கணக்குப்படி பார்த்தா 37 பேரோ 47 பேரோ இறந்துருக்காங்க. ஆனால் இப்படி இந்த திருநாயை என்ன செய்யுது? ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த திருநாயை நாய் பிடிக்கிறதுக்குன்னு நகராட்சியிலையோ பஞ்சாயத்துலேயோ முனிசிபாலிட்டிலையோ ஒரு வாகனம் அதை சுருக்கு போட்டு அடித்து கொண்டாங்க. ஏன்னா இந்த வனவிலங்குகள் காப்பவர்கள் என்ன பண்ணாங்க, இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சோன்னே இந்த அடியோடு நிறுத்துறதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநாய்கள்லாம் அதிகமாக பெருகிடுச்சு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னாங்க. என்ன சொல்யூஷன் சொன்னாங்கன்னா, இந்த திருநாயை இப்படி பண்ணக்கூடாது, இதுக்கு ஒரு இனப்பெருக்கம் செய்ய முடியாத அளவுக்கு இதுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு ஊசியை செலுத்தி கொண்டு பண்ணணும்னா இதோட ஒரு மகா முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. இது நாய் இனத்தையே ஒழிக்கிறதுக்கு சமம். ஏன்னா நாயை நம்ம இனப்பெருக்கம் செய்ய அளவுக்கு ஊசி போட்டோம்னா நாய் இனமே அழிஞ்சு போடும். என்னுடைய கணிப்பு தான். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, சில பேர் வெறி நாய் கடிச்சா பாதிக்காத அளவுக்கு ஊசிலாம் போட்டுட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இது ஓரளவு வளர்ப்பு நாய்க்கு தான் இந்த அளவுக்கு நோயோட தாக்கம் பாதிக்கக்கூடாத அளவுக்கு ஊசிகளை செலுத்த முடியும். தெரியல, சுற்றி தொழிகிறதுல நிறைய நாய்கள் எங்கே இருக்குன்னு தெரியல, அது திடீர்னு வரும். இதோட பாதிப்புகள் மனிதனுக்கு மட்டுமா இருக்குதுன்னா இல்லை. இதனால வீட்டில் வளர்க்கிற வளர்ப்பு பிராணிகள் கடுமையாக பாதிக்கப்படுது. நிறைய கிராமங்களில் பார்க்குறோம், வளர்க்குற ஆடுகளை வெறி பிடிச்சி நாய்கள் கொதறி எக்கச்சக்கமான ஆடுகள் மாடுகள்லாம் இறக்கிறத கண்கூட பார்க்குறோம். ஆடுகள் மாடுகள் கன்றுக்குட்டிகள் இருக்கிறத பார்க்கணும். குறிப்பாக ஆடுகள் வளர்ப்பவங்க ரொம்ப பாவம். சமீபத்தில் செய்திகளை பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுகள் கழித்த பாகத்தெல்லாம் மறைச்சிட்டு ஆடுகளை அப்படியே வீதிகளை பார்த்து மக்கள்லாம் நிறைய போராடுறாங்க. இந்த ஆடுகளையே நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய தரும். இது ஒரு வகையில் ஒரு பொருளாதார ஒன்றும் இல்லை. கோழிகளை வளர்க்க முடியாது. வெறி பிடிச்சின்னா அதையும் கடிக்கும். கோழி குஞ்சை கடிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, எனக்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது அரசாங்கம் தலையிட்டு ஒரு நிலையான முடிவை எடுக்க வேண்டும். அரசாங்க நிபுணர் குழு தலையிட்டு முடிவு எடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு முறை நான் திருவாரூருக்கு சமீபமாக இருக்கிற ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு வெறிநாயி கடிக்குது. நான் வாகனத்தில் இறங்கினேன், காலில் கடிக்குது. வாகனத்தை விட்டு இறங்கினா இறங்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல.
அக்கம் பக்கத்தில் துரத்துறான்னு தான் நாய் விடுது. அதை பார்த்தா அன்னைக்கு மட்டும் 9 பேரை அந்த நாய் கடிச்சிருக்கு. சொல்லப்போனால் அங்கே கூர்க்கா வேலை பார்க்குற ஒரு நேபாள்காரரை பார்த்தீங்கன்னா கட்டிச்சு கொதறி காலை பொழந்து கிடக்கு. அப்போ என்ன ஊசி எனக்கே கடுமையாக வெறி நாய் இல்லை, அதோடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும், ரேபிஸ் நோய் பரவுவது, இன்னும் என்னென்னமோ பரவுது. அதோட பாதிப்பு என்ன உடனே அங்கே இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகணுன்னா தற்போது தற்காலிகமாக ஒரு தடுப்பூசியை போட்டு இது கடுமையான பாதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு இருக்கிற அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு அனுப்புனாங்க. அப்போ அரசு மருத்துவமனை கல்லூரியில் இருக்கிறாங்கன்னா ஒரு அதிக விலை உயர்ந்த ஊசியை செலுத்துகிறாங்க. அது எப்படின்னா கடிக்கப்பட்ட பகுதியிலே காயம் உள்ள இடத்துலையே அந்த ஊசியை செலுத்துகிறாங்க. அந்த ஊசிக்கு அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்பு. இது நானே பாதிச்சிருக்கேன். நானாவது கொஞ்சம் தாங்கிக்கிட்டேன்னாலும் இந்த கூர்க்காவால் தாங்க முடியல. கதறாரு. என்ன காயப்பட்ட இடத்துலையே ஊசி போடுறது, அதான் நாய் கடிச்சதை விட கடுமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான பிரச்சனை. இது ஆடு மாடு அது இதோடு பரவாயில்ல. என்னை சார்ந்த என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் சேர்ந்து தங்களுடைய சொந்தமான இடத்துல ஒரு அழகிய ஆட்டு பண்ணை அமைக்கிறாங்க. எப்படி நாய் அதில் நுழைஞ்சிச்சோ தெரியல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 9க்கு மேற்பட்ட ஆடுகளை நான் 9க்கு மேற்பட்ட ஆடுகள் தான் சொல்கிறேன். கூட நிறைய ஆடுகளை காலி பண்ணிடுச்சு. உங்களால் இழப்பீடுகளை தாங்க முடியாமல் அந்த ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கிற நடத்துகிற தொழிலே கைவிட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு சிறிய உதாரணம் தான். அப்புறம் பார்க்குறோம், வெயில் கோடை நாளில் பிடிச்சி பார்த்தோம்னா வெறி பிடிச்சி போய் அந்த நாய்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னா, நாய்க்கு என்றைக்குமே பூனையை கொடுக்காது. பூனையெல்லாம் பிச்சு பெறாடி திங்கிறதெல்லாம் கண்ணார பார்த்துருக்கேன். இன்னும் சமூக வலைதளங்களை பார்க்கும்பொழுது குழந்தைகள்லாம் கடிச்சிடுது நாய்க்கு. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்கு. இதுக்கு என்ன மாற்று வழின்னு எனக்கு கொஞ்சம் யோசிக்கமா இருக்கு. மாற்று வழி இருக்கே. மனித உயிரை விட நாய் உயிர் மேலானது கிடையாது. நாயை கொண்டுடலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தவறான வழியை கையாளுறாங்க. நாய்க்கு உள்ள அனுபவம் ஒரு சிறிதளவு மாமிசத்தையோ ஏதோ சிறிதளவு நாய்க்கு உணவோ வாங்கி உணவை வச்சு அதில் உணவுல விஷத்தை கலந்து, விஷம்னா சில விஷங்களை கலந்து கொண்டுறாங்க. இதனால என்ன பண்ணுறோம், சில நல்ல நாய்களும் இறந்து போயிடுது. வெறி நாய் மட்டும் இறக்குறது, நல்ல நாய்கள் இறந்து போயிடுது. சில கால்நடைகள் கூட அதை உண்டு இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு தவறான வழிமுறை தான். அதனால் இது அரசாங்கம்னு இல்லை, நம்ம சமூக நலம் பெற்றவங்க, மக்கள் நலம் பெற்றவங்க யாராக இருந்தாலும் இந்த திருநாய்கள் வெறிநாய்கள் பெருகி அதை செம்மைப்படுத்துறதுக்கு பார்க்கும். ஏண்டா இனப்பெருக்கம் நாய் அதிகம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். பார்க்க போனோம்னா நாய் குட்டிகளை போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு குட்டி போடாது, 3 குட்டி 4 குட்டின்னு போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் இனப்பெருக்கம் அதிகமாக நாளுக்கு நாள் அந்த நாயோட தொல்லைகள் அதிகமாகும். சமீபத்தில் ஒரு 6 மாத காலமாக பார்க்க போனால் இந்த திருவாரூருக்கு சமீபமாக சொல்லப்போனால் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள நாச்சியார் கோயிலில் ஒரு சிறு பாலகனை ஒரு திருநாய் கடிக்கிற வீடியோ ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அது சிசிடிவியில் வெளியானதை பார்க்குறோம். இதேமாரி சம்பவங்கள்லாம் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு நாமளும் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம குழந்தைகளையும் தனியாக அனுப்பும்பொழுது இதேமாரி நாய்கள் நிறைந்திருக்கா என்பதை பார்ப்போம். சும்மா வீட்டில் ஆண்கள் இல்லையே, சிறிது வெளியில் போய் கடைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா குழந்தை திருடர்களுடைய பாதுகாப்போ வேறு போக்குவரத்து பாதுகாப்போ கலந்துறீங்கன்னா இதேமாரி நாய்கள் மிகுந்த ஏரியாவில் கொஞ்சம் அனுப்புறதுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு
வனவிலங்குகள் நிறைந்த ஏரியாவில் பகுதியில் பார்க்குறோம். யானைகள் நடமாட்டம் இருக்குது, அது மக்கள் அச்சமாட்டம், சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம வளர்ப்பு பிராணியான நாய் அதிகமாகிறதுனால இப்போ வளர்க்குறவங்களோட நாய் கூட வளர்க்குறவங்களுக்கு கெட்டு சில தெருநாய்கள் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப கொடுமையாக நிறைய பேரை கடிச்சிது. இதில் கணக்கில் அடிக்காத இழப்புகள் அதிகம். ஒரு பாம்போட விஷம் கடிச்சு பட்டுடுச்சுன்னா அன்னைக்கு இறப்பாக சாவாங்கிறது தெரிஞ்சிடும். என்ன விஷம் முடிச்சிருச்சுன்னா செத்துணும். நாயோட விஷம் அப்படி கிடையாது. நாளுக்கு நாள் அது உடல்லையே இருந்து அது பின்விளைவுகள் ஏற்படுத்தலாம். சரியாக கவனிக்க வேண்டாம். ஒரு உதாரணத்துக்கு நான் ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி படித்த ஒரு கட்டுரையை சொல்கிறேன். ஒரு வெளிநாட்டில் ஒருத்தவங்க ஒரு ஆடையை ஊசியினால தைக்கிறாங்க. அந்த ஊசி குத்தி இறந்து போடுறாங்க. அந்த ஊசி குத்தி இறந்து போகிறத பின்னாடி ஆராய்ச்சி பண்ணுறப்ப பார்க்குறப்ப அது ஏற்கனவே ஒரு முறை நாய் கடித்தப்ப இந்த நாய் கடித்த ஆடையை தைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஊசி. இந்த அளவுக்கு நாயோட விஷம் கொடுமையானது. அதனால் இந்த தெருநாய்கள் பெருநாய்கள் குடித்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நம்மளுடைய விஷயம். நம்ம குழந்தைகளை பாதுகாக்கணும். இன்னும் பைத்தியம் பிடித்த நாய்கள் தான் வெறிநாய்கள். அது மோசமாக நடக்கும். என்ன பண்ணுதுன்னே எனக்கு தெரியாது. திடீர்னு போய் ஒரு ஆட்டு கிடைக்கும், திடீர்னு குழந்தை கிடைக்கும், திடீர்னு மனுஷனும் கிடைக்கும், திடீர்னு போய் என்னென்னமோ பண்ணும். அது இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு அரசாங்கம் அழகிய வழிமுறையை நம்ம வகுத்து, இல்லைன்னா நிறைய கால்நடை மருத்துவர்கள் அதிகமாக இருக்காங்க, அவர்களுடைய குழுவை ஆலோசனை பெற்று இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த தீவின் சூடுகள் வாயிலாக ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன். இதை என்னை அரசாங்கத்துக்கு எதிராக ஏதோ வார்த்தை பயன்படுத்துகிறேன்னா பயன்படுத்துகிறாங்க. நிறைய அரசாங்கம் பொறுப்புணர்வோடு நிறைய செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பார்க்குறோம் நிறைய பகுதிகளில் இப்போ பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகள் நாய்களுக்கு போடப்பட்டுக்கிட்டு வருது. இது அரசாங்கம் வீரியமாக எடுக்குது, நிறைய செயல்படுது, இது மாதிரி செய்தி வருது. இருந்தாலும் இதோடைய மேம்பட்ட நடவடிக்கை ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு. ஒரு 7ஆம் அறிவு என்ற படத்தில் பார்க்குறோம். இந்த ஒரு படத்தில் பார்க்குறப்ப பயோவார் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப நாய் வழியாக ஒரு கிருமியை செலுத்தி எளிதாக உலகம் முழுவதும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக சாத்தியம் அப்படிங்கிறது தெரியாது. இதேமாரி ஒரு 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 தீமையான விஷயம் பரவுறதற்கு, தீய நோய்கள் பரவுவதற்கு இதுமாரி வெறிபிடித்த நாய்கள்லாம் காரணமாக இருக்குது. இதுவும் இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கோடையோட ஆரம்ப காலகட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் மார்ச் மாதம் இறுதியில் கோடை ஆரம்பிச்சிடும். கோடை போக போக கோடையோட வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறப்ப இந்த வெறிப்பிடித்த நாய்கள் இன்னும் மேற்கொண்டு வெறிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இதுக்குள்ள இது ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறேன், ஒரு அன்பு கோரிக்கையாக தான் வைக்கிறேன். ஏனும் நானும் நாய் கடித்து பாதிக்கப்பட்டிருக்கவங்க அடிப்படையில் என்னோட குழந்தைகளும் இதன் மேலே வெறிநாய்களில் உள்ள பாதிக்கப்பட விடாங்க. இதுக்காக நாயை ஒரே தடியாக நாய் இனத்தை கொண்டு அழித்து ஒழிங்கலாம் சொல்லலை. இதற்கு தக்க தீர்வு என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு கலந்தாய்வு குழு ஆரம்பித்து இதை தீர்வு செய்யணும். அதுக்காக இதை காணொலி வழியாக கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த நாய்கள்கிட்டேருந்து திருநாய்கள்கிட்ட வெறிநாய்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. வளர்ப்பு நாய்களை தயவுசெய்து கட்டி வைங்க. அது எந்த நாயாக இருந்தாலும் அது ஒரு சதைகளுக்கு
நான் மாமிசத்தை போட ஆரம்பிச்சுட்டேன். அதை ரத்த ருசி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மனுஷ மாமிசத்தை ருசிக்கு அது ரெடியாக இருக்கும். ஏதோ ஒரு பாதுகாப்புக்கு நம்ம ஒரு நாய்களை வளர்த்தாலும் அடுத்து நம்ம நம்ம இல்லாத நேரத்தில் ஏதோ உறவினர்களோ வர நிறுத்தினா, அதனால் வளர்ப்பு நாய்களை கட்டி வைங்க. ரொம்ப பாதுகாப்பாக வைங்க. சில பேர் வளர்ப்பு நாய்களுக்கான சந்தை அதிகமாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் வளர்ப்பு நாய்களுக்கான உணவுகள் தயாரிக்கிற இதிலெல்லாம் நிறைய பேர் ஈடுபட்டு இருக்காங்க. வளர்ப்பு நாய்கள் மட்டும் இல்லை, வளர்ப்பு செல்லப்பிராணிகளாக போயிடுச்சு. அதை வீட்டுக்குள்ள மாரி வளர்க்குறாங்க. நாயின்னு சொல்ல கூட மாட்டாங்க, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா டாமி ஏதோ ஒரு பேர் வச்சிருவாங்க. ஜிம்மி கிம்மிலாம் நம்ம இதில் தூய தமிழ் பேரையிலே கூறி கூட செல்லப்பிராணியான நாயை வளர்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஏன்னா நன்றி உள்ள பிராணி நாய். நன்றி விசுவாசத்தில் நான் சும்மா இல்லை. ஒரு நாய்க்கு ஒரு ரொட்டி துண்டை போட்டோன்னு பார்த்தோம், ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட்டை போட்டால் கூட அடுத்த வாட்டி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நன்றி உள்ள பிராணி. அதில் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த 5 அறிவு பிராணியை விட 6 அறிவு உள்ள மனிதன், ஒரு ஆன்மா உள்ள ஒரு உயிரினம் முக்கியங்கிறத நான் வலியுறுத்துகிறேன். அதற்கான தீர்வை நோக்கி இந்த அரசாங்கம் செயல்படுத்த வேணும். இது ஒரு என்னுடைய தாழ்வான கோரிக்கை தான். இந்த காணொளி பிடிச்சிருக்கவங்க இது மக்களுக்கு சென்றடைகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எச்சரிக்கையாக இருங்க. நன்றி, வணக்கம். வந்தனம், சுஸ்மாந்தனம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஆல் டு ஆல் த தமிழ் பீப்புள்ஸ் இன் இந்தியா, ஆல் ஓவர் தமிழ்நாடு, எக்ஸாக்ட்லி திருவாரூர்.